தென் மாநிலங்களில் இரண்டாவது நாளாக தொடரும் லாரி ஸ்ட்ரைக்கால் பாதிப்பு துவங்கியுள்ளது. கரூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. ஆகஸ்ட் 18ஆம் தேதி நள்ளிரவு முதல் 5 மாநிலங்களை உள்ளடக்கி தென் மாநில அளவில் துவங்கியுள்ள லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மகாராஷ்டிர மாநிலமும் ஆதரவு அளித்துள்ளது. தமிழகத்தில் மாநில அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக முதல்வர் ஜெயலலிதா அளித்த உறுதிமொழியை ஏற்று ஒரு பிரிவினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இதனால் ஒரு சில பகுதிகளில் லாரிகள் இயங்கினாலும் பல மாவட்டங்களில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜவுளி, நூல் போன்ற பல்வேறு உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பொருட்கள் வெளிமாநிலங்களுக்கு அனுப்ப முடியாமல் குடோன்களில் தேக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜவுளி நிறுவன உரிமையாளர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். 18ஆம் தேதி லாரி ஸ்ட்ரைக்குங்கிறனால 17ஆம் தேதியே டிரான்ஸ்போர்ட்ல புக்கிங்லாம் நிறுத்திட்டாங்க. இதனால வெளிமாநிலத்துக்கு போக வேண்டிய பல லட்சக்கணக்கான சரக்கு எல்லாம் தேங்கி இங்கேயே குடோன்லேயே கிடக்குது. இதை நம்பி இருக்கிற சாய தொழில், தையல் தொழில், நெசவு தொழில் பண்ற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இதனால வேலை இல்லாம இருக்காங்க. இந்த பிரச்சனையை அரசாங்கம் உடனே தலையிட்டு இதை தீர்த்து வச்சா இதை நம்பி இருக்கிற ஜவுளி தொழில் பண்ணிட்டு இருக்க 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் ரொம்ப பயன்பெறுவாங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் வெளிமாநிலத்துக்கு செல்ல வேண்டிய 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள முட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க முன்வராத நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறித்து பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்.